விஜய் அவர்கள் முதல்வரானா நல்ல மாற்றம் வரும் அப்படின்னு நம்பி அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வீடியோவை பார்த்தே ஆகணுங்க. ஏன் அப்படின்னா விஜய் அவர்களுடைய ரா எனர்ஜி தான் அவங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களை ரேலிக்கு கொண்டு வந்துச்சு, கோடிக்கணக்கான மக்களை அவங்களுக்கு வாக்கு போட வச்சது, நூற்றுக்கணக்கான சீட்டுகளை அவங்களுக்கு கொடுக்க வச்சது. அதே ரா எனர்ஜி நல்ல ஆட்சியா மாறுமா? ஏன்னா ஒரு நல்ல சிறந்த குடிமகன் அப்படிங்கிறது ஓட்டு போடணும். அதே சமயத்துல ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் தான் ஓட்டு போட்டு நான் நினைச்ச தலைவர் சிஎம் ஆகுறப்போ இந்தந்த விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு கவனிக்கவும் செய்யணும். சோ அப்படி கவனிக்கணும் அப்படின்னா அவருடைய ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கான சிக்னல்களை பார்க்க வேண்டிய நேரம் ஆரம்பமாயிருச்சு. இனிமேல் நம்ம ஸ்லோகன்களை பார்க்க கூடாது, சிக்னல்களை பார்க்கணும். முக்கியமான 3 சிக்னல்கள் பார்த்தாலே விஜய் அவர்களுடைய ஆட்சியோட டிஎன்ஏ நமக்கு புரிஞ்சிடும். அது என்ன அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போம். முதலாவது சிக்னல் என்ன அப்படின்னா அமைச்சரவை. அமைச்சரவை தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிக்னல். ஏன்னா இது மூலமா தான் தமிழ்நாட்டுடைய நலன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறது நம்மளால ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அது எப்படி பார்க்க போறீங்க அப்படின்னா கூடி சீக்கிரத்தில் அவருடைய அமைச்சரவையை அவர் அனௌன்ஸ் பண்ணுவார். அப்போ பினான்ஸ் மினிஸ்டரா இருக்க போறவர் அவருடைய லாயலிஸ்டா இருக்க போறாரா இல்ல எக்கனாமிக் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒருத்தரை அங்க நியமிக்க போறாரா கவனிங்க. ஹெல்த் மினிஸ்டரா இருக்க போறவங்க எப்படி இருக்க போறாங்க, அதே மாதிரி ஹோம் மினிஸ்டர், இண்டஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் என்ன மாதிரியான ஒரு தாலுக்காவை எடுக்கிறவங்க, என்ன மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க எப்படி இருக்க போறாங்க, அவங்களுடைய என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கறது நாம கவனிக்கணும். ஏன்னா அமைச்சரவையில 2 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒன்னு லாயலிஸ்டா இருப்பாங்க, நம்மளுக்கு நெருக்கமானவங்க, நம்மளுக்கு தேவையானதை செய்யக்கூடியவங்க, நம்மளோட நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்னு இருப்பாங்க. இன்னொருத்தங்க ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. லாயலிஸ்ட் வந்து ஏர்லி ஜாயினர்ஸா இருப்பாங்க, டிவிகேல ஸ்டார்டிங்ல ஜாயின் பண்ணவங்க, அவரோட முதல்ல இருந்தே ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, அந்த மாதிரி ஆட்கள். ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது வந்து அதாவது ப்ரீ எக்ஸ் பியூரோக்ராட்டா இருப்பாங்க, இல்ல டெக்னோகிராட்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கட்சியில ஜாயின் பண்ணி ஒரு மாற்றம் கொண்டு வர நினைச்சிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. இப்ப இவரோட அமைச்சரவையில எத்தனை பெர்சன்டேஜ் ப்ரொஃபஷனல்ஸ், எத்தனை பெர்சன்டேஜ் லாயலிஸ்டா இருக்க போறாங்கன்னு பார்த்தாலே இவரோட அமைச்சரவை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியும். ஏன்னா பர்ஃபெக்ட் ரேஷியோ அப்படிங்கிறது 70% ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கணும், 30% லாயலிஸ்ட் இருக்கணும். இதே உல்டாவா 70% லாயலிஸ்டா இருக்கிறவங்களை போட்டாருன்னா அப்போ விஜய் அவர்கள் வருகிறார், அவர்கள் உட்கார்றார், அவர் எந்திரிக்கிறார் அப்படிங்கிற விஷயங்கள் மாறியுமே ஒழிஞ்சு சரியான நலனுக்கான ஒரு பாதையை அமைக்கிறதுக்கு அந்த அமைச்சரவை கொஞ்சம் சிரமப்படும் அப்படிங்கறதா உண்மை. சோ இதுதான் முதல் சிக்னல். இரண்டாவது சிக்னல் அப்படிங்கிறது பியூரோக்ரசியோட ரிலேஷன்ஷிப், அதாவது அதிகாரிகளோட ரிலேஷன்ஷிப். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷமா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு திராவிட ஆட்சியிலேயே இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரிஸ் இவங்க எல்லாம் இருந்திருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு ஒரு நிர்வாகமா இவங்க வர போறாங்க, மாற்று நிர்வாகமா. அப்போ இந்த பியூரோக்ராட்ஸை எப்படி இவங்க கையாள போறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுல 2 விதம் இருக்கு. முதல் விதம் கிளீன் ஸ்வீப். இந்த அத்தனையுமே இந்த கடைசி இருக்கிற 5 ஆண்டுகள்ல இருந்த அதே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே எனக்கு வேண்டாம், அவங்கள டிஎம்கே லாயலிஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைச்சு இமோஷனல் சாட்டிஸ்பாக்சனுக்காக அத்தனை பேர்த்தையுமே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு அப்படின்னா ஆட்சி ரொம்ப மெதுவா ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த ஃபைல்ஸோட போக்கு இது எல்லாமே கரைச்சு குடிச்சவங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் செக்ரட்டரிஸ். ஏன்னா இவங்க 60 ஆண்டு காலமாக இதே மாதிரி திராவிட கட்சிகளுடைய ஒரு பியூரோக்ராட்ஸாவே இருந்திருக்காங்க. சோ இவங்களுக்கு அந்த பிளே புக் தெரியும், இவங்களுக்கு எங்க வேகப்படுத்தணும், எங்க நிறுத்தணும், எங்க ஸ்லோ படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இவங்கள கிளீன் ஸ்வீப் பண்றாரா இல்ல டாப் 5 to 10 முக்கியமான அதிகாரிகளை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தனக்கு நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களை வச்சுக்கிட்டு மற்றவங்களை எல்லாம் அப்படியே ரீடைன் பண்ணிட்டு அவங்களோட ப்ரோக்ரஸ் மூலமாக அவங்கள ஒவ்வொருத்தங்களும் அசஸ் பண்ணி பண்றாரா அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். இது மூலமாவே ஆட்சியோட டிஎன்ஏ நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கிளீன் ஸ்வீப்பா பண்றாரா இல்ல ஸ்ட்ராட்டஜிக்கலா கண்டினியூ பண்ணி மெதுவா ஒவ்வொன்றையும் நகர்த்துறாரா அப்படிங்கறது பார்க்கணும். இது 2வது சிக்னல். 3வது சிக்னல் ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னா கிரைசிஸ் டைம்ல எப்படி கையாளுறாரு. இன்ஃபேக்ட் இவர் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இவருக்கு பயங்கரமான கிரைசிஸ் வந்துச்சு, இவர் எப்படி கையாண்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இனி மக்களுக்கான விஷயங்கள் ஏதாவது நடக்கிறப்ப, உதாரணத்துக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு வெள்ளம் வந்துருச்சு, இல்ல ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, இல்லைன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கிற ஒரு திட்டம் வந்து நமக்கு சரியா வரல, ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த கிரைசிஸை எப்படி கையாளுறாரு அப்படிங்கறது நம்ம பார்க்கணுங்க. உடனே பிரஸ் மீட் எடுத்துட்டு கொடுக்கறதுக்காக போய் உட்கார்ந்து நியாயம் பேசுறாரா இல்ல கால் போட்டு கலெக்டர்ஸ் கிட்ட பேசிட்டு அதுக்கான விஷயங்களை பண்றதுக்காக ஆபரேஷன்ஸ் ரூம்ல இருக்க போறாரா நாம கவனிக்கணும். ஏன்னா கேம்பெயினர் மோட்லயே இருந்தாரு அப்படின்னா, நான் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரியே இல்ல நான் கேம்பெயின்ல மோட்ல தேர்தல் மோட்ல இருந்தாங்கன்னா யூசுவலா கிரைசிஸ் வந்து விசிபிலிட்டிக்காக தன்னைய வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே அவங்க ஆட்சியர் மோட்ல மாறிட்டாங்க அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சிகளை மேற்கொள்வாங்க. இவங்க எந்த மாதிரியான ஒரு சிக்னல் கொடுக்கறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சோ விஜய் அவர்களுடைய ஆட்சியில முதல் 100 நாட்களுக்குள்ளாரையே
நம்ம அவரோட ஆட்சியோட டிஎன்ஏவை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு ஸ்லோகன்களை பார்க்காம சிக்னல்களை பார்க்க நம்ம ஆரம்பிக்கணும். சிக்னல் 1 நான் சொன்ன மாதிரி அமைச்சரவை, 2வது அதிகாரிகள் கிட்ட இவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவங்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது, 3வது ஒரு கிரைசிஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்களை தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது பேட்டர்ன். நம்மளோட தமிழகத்துல வந்து 3 விதமான ஆட்சி பேட்டர்ன் இருந்துச்சு. ஒன்னு வந்து எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் கருணாநிதி அவர்களுடைய பேட்டர்ன் மாடல். அது எப்படி அப்படின்னா, அவங்க வந்து மக்கள் கூட இணைந்து இருந்தா கூட அவங்க வந்து எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான பியூரோக்ராட்ஸை சுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க முடிவுகள் எடுத்தாலும் அந்த முடிவுகளை வந்து எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீடமை வந்து பியூரோக்ராட்ஸ் கிட்ட, அதிகாரிகள் கிட்ட கொடுத்து அது மூலமா அவங்க பண்ணாங்க. மக்கள் கூட எப்பவுமே பிரசன்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே சமயத்துல பின்னாடி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து அதிகாரிகளும் செயல்படுத்த விடுவாங்க. இது ஒரு விதமான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல வந்து ஒரு லாங் லெகசி இருந்துச்சு. இதுல வந்து நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இவங்களுக்கான பர்சனல் கரிஸ்மா இருந்துச்சு. இது ஒரு விதம். இன்னொரு விதம் என்ன அப்படின்னா, அம்மாவுடைய மாடல், ஜெயலலிதா அம்மாவுடைய மாடல். அது என்னன்னா, அதே அவங்களோட பர்சனல் கரிஸ்மா இருந்துச்சு. ஆனா ஒரு சென்ட்ரலைஸ்டா இருந்த ஒரு கண்ட்ரோல், அதாவது தன்கிட்ட இருந்த ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்ட்ரீக். இதனால என்ன ஆச்சு அப்படின்னா, அதிகாரிகள் பயந்தாங்க, தான் தப்பு பண்ண பயந்தாங்க, மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ண பயந்தாங்க. ஒரு கண்ட்ரோல் அம்மா கிட்ட இருந்துச்சு. ஆனா அதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அம்மா அவர்கள் இல்லாத டைம்ல அது வந்து சர்வை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. சோ அத்தாரிட்டேரியன் ஸ்ட்ரீக் இருந்து, பர்சனல் கரிஸ்மா இருந்து, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்ல அவங்க நினைச்சது எல்லாமே அவங்க செஞ்சாங்க. சோ அது வந்து அம்மாவுடைய மாடல். 3வது செலிபிரிட்டி சிஎம் ஓட மாடல். அது எப்படி அப்படின்னா, அவங்களோட கேம்பெயின்ல வந்து ஒரு பெரிய ஒரு வைப் இருந்துச்சு. ஆனா ஆட்சியில வந்து ரொம்ப கயாஸ் இருந்துச்சு. ஏன்னா மினிஸ்டர்ஸ் என்ன வேணா பேசினாங்க, திட்டங்களை வந்து அவங்க செயல்படுத்தினாங்க. அது ஃபுல்லா டெலிவரி ஆச்சுன்னா அது ஒரு பெரிய குவெஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. இவங்களால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கேம்பெயின்ல இருந்த வைப், நான் உங்களுக்கு இதை பண்ணுவேன் அது பண்ணுவேன், அந்த வைப் வந்து ஆட்சியில சரியா அவங்களால செயல்படுத்த முடியல. அதனாலதான் ஒரு டேர்ம் மேலேயே அவங்களால தொடர்ந்து வர முடியல. ஏன்னா they didn't have control over the மினிஸ்டர்ஸ் அந்த மாதிரி. சோ இந்த 3 பேட்டர்ன்ல விஜய் அவர்கள் எந்த பேட்டர்ன்ல வராரு அப்படிங்கறத பொறுத்து தான் அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுங்க. அதாவது நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண வேண்டாம், ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம். ஆனா இந்த சிக்னல் எல்லாம் பார்த்தா நம்ம ஓட்டு போட்டு நமக்காக வந்த ஒரு சிஎம் நீங்க நம்புற அவரு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கறது உங்களால அதை கிரகிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கும் சரி, ஏழை எளிய மக்களுக்கும் சரி, என்ன பெருசா எதிர்பார்த்துறாங்க, நான் இறங்கி போற ரோடு வந்து நல்லா குண்டும் குழியும் இல்லாம இருக்கணும், நான் போற ஜிஹெச்ல வந்து பேசிக் கேர் எனக்கு கிடைக்கணும், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது சரியா அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும், நான் ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்டினா அதுக்கான சர்வீஸ் எனக்கு வரணும், வீட்டுல குப்பை மேலாண்மை வந்து சரியா இருக்கணும், அப்ப தெருக்கள் இருக்கிற குப்பை மேலாண்மை சரியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நீட் தான் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்பவுமே எதிர்பார்ப்பாங்க. அதே சமயத்துல சொன்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சொன்ன திட்டங்கள் எல்லாமே சரியா செயல்படுத்தணும். நான் இருக்கிற தெரு, நான் இருக்கிற அந்த சிட்டி, நான் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறத தவிர மக்களுக்கு வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதுவும் இருக்காது. சோ இந்த விஷயங்களை அவர் சரியா பண்றாரா அப்படிங்கறத நாம பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. சோ இவ்வளோ தடங்களுக்கு அப்புறம் ஒரு முதலமைச்சரா பொறுப்பேற்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே சமயத்துல ஒரு சிட்டிசனா, ஒரு குடிமகனா நம்மளுக்கும் கூட ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நம்ம வேலை முடிஞ்சதுன்னு இல்லாம இனிமேல் தான் நம்மளுடைய கவனிப்பு ஸ்டார்ட் ஆகணும். எங்க இருந்தாலும் குரல் கொடுக்கணும். யாரையுமே கண்மூடித்தனமா நாம நம்பவும் வேண்டாம், கண்மூடித்தனமா நாம வந்து அவங்களை வெறுக்கவும் வேண்டாம். அதே சமயத்துல அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குது அப்படிங்கறதுல பங்கு நம்மளுக்கும் இருக்கு. சிக்னலை பார்ப்போம், என்ன பண்றாங்கன்னு கவனிப்போம், கேள்வி கேட்போம். இதுதான் நம்மளுக்கான ஒரு காலம் அப்படிங்கறத நாமளும் நம்புவோம். நன்றி, வணக்கம்.